மகாநதி சீரியலில் சாரதா பண்ணுறது யாருக்கெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து தெரிய வைங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ குமரன் தனியாக சாந்தியை கூட்டிகிட்டு வந்து, அம்மா இந்த மாதிரி காவேரிக்கும் விஜய்க்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா, அதை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னோடனே, என்னடா பிரச்சனை அப்படின்னோட, தயவுசெய்து நீ எதுவும் வாயை திறந்து பேசாது அப்படின்னோட, எந்த இடத்துல எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு. அப்போ சரிம்மா, நிவின் மட்டும் தனியாக வேலை பார்க்குறான், நான் போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்திகிட்ட வந்து எதுவுமே சொல்லாமல் ஒரு பக்கம் நம்ம குமரன் வந்து போயாச்சு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து நம்ம நர்மதாக்கு தலையிலலாம் தண்ணி ஊற்றி புது ட்ரெஸ்லாம் போட்டு அழகாக வந்து அலங்கரித்து கொண்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போ பாட்டெல்லாம் பேக்ரவுண்ட் சாங் எல்லாம் வந்து போகுது சின்ன தம்பி படத்துலேருந்து. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ எல்லாமே முறை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ நிவின் அண்டு நம்ம யமுனா 2 பேரும் வந்து தட்டெல்லாம் கொடுத்து நல்லா ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் போயிட்டுருக்கும்போது ஒரே சத்தமாக இருக்குது மேலதளத்தோட. என்னடா அப்படின்னு எல்லாரும் எட்டி பார்த்தா நம்ம விஜய் வந்து சீரெல்லாம் எடுத்துக்கிட்டு முன்னாடி பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு பட்டாசெல்லாம் கொளுத்திட்டு வராரு. பின்னாடி சீர்வரிசை தட்டு எடுத்துகிட்டு எல்லாருமே வராங்க. ஸோ வந்த உடனே இதை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. சாரதாக்கு முகமே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம குமரனோட அம்மா சாந்தி வந்து பரவாயில்லையே, முறைன்னா இப்படி தான் வரணும், வெளியூரில் இருந்தாலும் நம்ம ஊர் பழக்கம் மாதிரி தட்டெடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மேலதளத்தோடு வரதெல்லாம் அப்படி நம்ம ஊர் பார்க்குற மாதிரியே இருக்குது, சூப்பராக செஞ்சுட்டான் முறையா அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. சாரதா கிரிச்சலாக இருக்குது. அதோட என்னடா இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தாத்தா யோசிக்க, அவர் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரா, இவ்வளோ சேட்டை ஆகாதுன்னு சொல்லி காவேரி ஒரு பக்கம் யோசிக்க, இந்த மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு இப்போ விஜய் வந்து நிற்கிறாரு. என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறாரு. தாத்தா, இதனோட டியூட்டி, இதனோட ரைட்ஸ், அதை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. நானும் நெட்லலாம் சர்ச் பண்ணி என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும், சீரெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்துட்டு தான் எல்லாமே செஞ்சுருக்கேன். நான் எப்படி என்னோட உரிமையை விட்டு கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் மாமே அப்படின்னு கெத்து வந்தோடனே இந்த டான்ஸ் எல்லாம் அதுவே வந்துருச்சு பாருங்க. அது ஒரு வைப் தாத்தா, உங்களுக்குலாம் புரியாது. நான் எப்போவுமே என்னோட உரிமையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ இவர் வேற படுத்துறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காவேரி நினைக்க, இன்னொரு பக்கம் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்ல, இங்கே பாரு ஏற்கனவே நிறைய பிரச்சனையாக இருக்குது, எதுவும் நீ வாயை திறக்காது அப்படின்னு நிவின் ஆஃப் பண்ணி வைக்கிறாரு. சரின்ட்டு இப்போ உள்ளே போகிறாங்க. வாங்க தாத்தா நம்ம போகலாம் அப்படின்னு தாத்தாவையும் பாட்டியையும் கூட்டிக்கிட்டு விஜய் வந்து முறை செய்கிறதுக்கு நர்மதா பக்கத்தில் போகிறார். நர்மதா, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு கரெக்டாக வந்து நர்மதா கண்ணத்தில் சந்தனம்லாம் தடவுறதுக்கு போகிறாரு. டக்குன்னு நிப்பாட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து சாரதா. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் இப்போ தானே நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் புள்ள ஓவராக பண்ணிகிட்ருக்காருன்னு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும், யாராவது ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டில் இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சாரதா கொஞ்சம் கூட யோசிக்காமல் விஜய் வந்து தடுக்கிறாங்க. ஸோ வந்து விஜய் காவேரி கிட்ட, வா காவேரி நம்ம செய்வோம், நம்மளோட உரிமை எதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும், நான் தானே எப்படி இருந்தாலும் மாமன் ஆகுது, நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னோன்னு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஒரு பக்கம் குமரனோட அம்மா குமரன் கிட்ட கேட்க, அம்மா கொஞ்சம் அமைதியாயிருமா அப்படின்னு சொல்ல எல்லாரும் அப்படி முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாமாவும் மாமியும் ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. பாத்தியா நடக்கிறத, பாத்தியா என்ன நடக்குதுன்னே தெரியலையே, பாரு மாமான்னு சொல்கிறான், என்னவா இருக்கும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னோட, நடக்கிற வேடிக்கையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, சாரதா விஜயை வந்து தடுத்துடுறாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் எந்த ஒரு முறையுமே பண்ண விடாமல் சாரதா தடுத்துருக்காங்க. பாட்டிக்கு பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது விஜய் பார்க்கும்போது. நமக்கே அப்படி தான் தோணுது. அட்லீஸ்ட் அந்த முறையாவது செய்ய விட்டுருக்கலாம் சாரதா. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக சாரதா இது ஒரு பெரிய விஷயமா பேசி சண்டை தான் போட போகிறாங்க. விஜய் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.